ஆர். முகேஷ் அறக்கட்டளை வெளியிடும் குழந்தையின் பண்பு. குழந்தையின் பண்புகளைப் பற்றி எழுதக் காரணம். இன்றைய குழந்தைகளே நாளைய சமுதாயத்தை தீர்மானிக்கும் தூண்களாக உள்ளனர். நல்ல பண்புகள் குழந்தைகளிடம் வளர்ந்தால் நல்லதொரு சமுதாயம் உருவாகும். ஏற்ற தாழ்வு இல்லாத நிலை உருவாகும். எனவே குழந்தைகள் நல்ல பண்புடன் வளர்வது ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு அவசியமாகிறது. குழந்தை வளர்வது அன்பிலே, நல்ல குணங்கள் அமைவது பண்பிலே, ஆடிக் கடந்திடும் ஆசையிலே, அது ஓடித் தவழ்வது மண்ணிலே, ஆகாய நிலவின் அசைந்தாடும் மலரின் அழகையும் காண்பது கண்ணிலே, பெரும் ஆனந்தம் அடைவது பண்பிலே என்று தனது அற்புதமான பாடல் வரிகளில் குழந்தையின் குணங்கள் பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. நடந்ததெல்லாம் நினைப்பதெல்லாம் துயரமென்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னாரன்று. பிறந்து வந்தபோது நெஞ்சம் திறந்திருந்தது. அந்த பிள்ளையோடு தெய்வம் வந்து குடியிருந்தது. வயது வந்தபோது நெஞ்சில் மயக்கம் வந்தது. அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகிச் சென்றது. உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது. நம் உள்ளது என்னும் சூரியனை கோபம் மூடுது. காற்று வந்தால் மறுபடியும் மேகம் ஓடுது. பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி நேசமாகுது என்ற திரைப்பட பாடல் குழந்தைகளின் குணங்களையும் வளர்ந்த பின்னர் அந்த குணங்களில் ஏற்படும் மாற்றங்களையும் சிறந்த பண்பாளராக வளர நற்குணங்களை போற்ற வேண்டும் என்பதையும் தெளிவாக எடுத்துரைக்கிறது. கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் கொண்டது. காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது? எல்லையில்லா நீரும் நிலமும் நான் தந்தது. இன்பம் துன்பம் என்னும் எண்ணம் ஏன் வந்தது? என்ற அற்புதமான பாடல் வரிகளில் குழந்தைகளின் கள்ளமில்லா மனத்தையும் காசு பணம் வந்ததும் மாறிடும் குணங்களையும் தெளிவாக எடுத்துரைக்கிறது. இறைவனின் படைப்பில் அனைவரும் சமம், இயற்கை அனைவருக்கும் சமம் எனும்போது எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக நினைத்து இருப்பதை பகிர்ந்துண்டு இல்லாதவருக்கு தொண்டு செய்து சிறப்புடன் வாழ்வோம். அன்புடன் அண்ணாநகர் டாக்டர் என். ரமேஷ், நிறுவனர் ஆர். முகேஷ் அறக்கட்டளை.